ஐயனாரப்பா, உன்னை சாட்சியா வச்சு மாமா கையில கட்டின கருப்பு கயிறு அருந்து விழற மாதிரி கனவு வந்திருக்கு. இது என்ன சோதனை? அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. நீதான் என் மாமாவை காப்பாத்தணும். அம்மா நெல்லுமா. சாமி, என்னாச்சு? கோயில்ல தைல காப்பு போட்டிருக்குமா, இப்ப சாமியை பார்க்க முடியாதுமா. ஓ, அப்படியா? அம்மா தாயே, இது என்ன சோதனை? என் பிரச்சனைக்கு நீ ஒரு நல்ல வழி காட்டு வந்தா உன்னை தேடி வந்த. ஆனா நீ என்ன உன்னை பார்க்க விடாம பண்ணிட்டியே. நான் என்ன பண்ணுவேன் தாயே? சோதனையான காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நீ எனக்கு உதவி பண்ணுவ. இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையில இருந்தும் நீதான் என்ன காப்பாத்தணும் தாயே. எந்த சூழ்நிலையிலயும் நான் கண்ட கனவு நிஜத்துல நடந்துடக்கூடாது. குழப்பமான நேரத்துல எல்லாம் இந்த புள்ளியார் வட்டம் மூலமா தான் நீ எனக்கு பதில் சொல்லிருக்க. இப்பவும் அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லு தாயே. நான் கண்ட கனவு நிஜத்துல நடக்காதுன்னா வட்டம் நல்லபடியா ஒண்ணு சேரணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும் தாயே. இந்த மாதிரி எல்லாம் வந்து சும்மா என்கிட்ட உளறிட்டு இருக்காத. மரியாதை வெளியில போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க என் மாமா கையில விலங்கு மாட்டுறத பாக்க என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க மலேசியாக்கே திரும்பி போயிடுங்க. இப்ப நீயா வெளிய போறியா இல்ல செக்யூரிட்டிய கூப்பிட்டு கழுத்த புடிச்சு உன்னை வெளிய தள்ளவா? எனக்கு கனவுல வந்தது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு உங்க உயிர் மேல வேணா ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா ஆதிக்கடவுர் பரம்பரையோட மானத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இந்த கனவு நடக்காம இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா செய்வேன். பார்வதியோட அடுத்த கனவு என்னன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ இப்படி சொல்லிட்டு போறா. அவ சொன்ன அப்படியே நம்பிடுவோமா? அதுவும் ஏன் கிட்ட கண்டிப்பா நடக்கும். நிலாம்பரி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏற்கனவே அவ கண்ட 2 கனவும் நடந்திருக்கு. அவ கனவு அவளை சாதாரணமா குறைச்சி எடை போட்டுருவேன. நிலாம்பரி, என்ன பார்வதியோட சேர்ந்துகிட்டு நீயும் என்ன பயமுறுத்துறியா? இங்க பாருங்க, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பார்வதி சொல்றது இந்த நீலாம்பரி கிட்ட நடக்கவே நடக்காது.
வரேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு வந்த கனவு நிஜமாயிடுச்சுன்னா மாமா மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் தீராத பழி வந்து சேர்ந்துரும். அத தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதுக்காக தான் நீலாம்பரி வீட்டுக்கு போனேன். சரி, அங்க போனியே, என்ன நடந்துச்சு? புருஷன் கத்தியால என்ன குத்தறதுக்கு முன்னாடி நான் அவனை குத்தி கொன்னு இருப்பேன். நான் இதை எதிர்பார்க்கல பார்வதி. நீ அவசரப்பட்டுட்ட. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாம தவிக்கிற மாதிரி இப்ப எது பண்ணா கனவு நிஜத்துல நடக்காம தடுக்க முடியும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேம்மா. எனக்கு புரியுது பார்வதி. ஏற்கனவே எமோஷனல் ஆகி நம்ம மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நீலாம்பரி கிட்ட இப்போ உன் கனவை வேற போய் சொல்லிட்டு வந்திருக்க. அவ இத வேற மாதிரி பிளே பண்ணி நம்மள அட்டாக் பண்ண பார்த்தா நாம என்ன செய்ய முடியும்? இத கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல பார்வதி. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் வீட்டுக்கு வந்து நீ இங்க இருக்காத, உடனே கிளம்பி மலேசியாவுக்கு போயிடு. நான் சொன்னதை மீறி நீ இங்க இருந்தன்னா என் புருஷன் உன்னை கத்தியால குத்தி கொன்னுடுவாருன்னு மிரட்றா. இவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. நான் இங்க இருந்தா இவங்களால கூட்டமைப்புல இவங்க விருப்பப்படி செயல்பட முடியலல. அதுக்கு நான் தடையா இருக்கேன்னு என்ன ஊரை விட்டே விரட்டுறாங்க. என் புருஷன் பெரிய கொலைகாரன், விட்டா கொன்னுடுவாருன்னு என்ன பயம் ஒருத்த பாக்குறாங்க. என்ன அகிலா, நேருக்கு நேரா நின்னு என்னை எதிர்க்க முடியாம பார்வதிக்கு பின்னாடி இருந்துகிட்டு பூச்சாண்டி காட்டுறியா? நீங்க எல்லாரும் உட்காருங்க. இந்த பூச்சாண்டி காட்டுற பழக்கம்லாம் எனக்கு இல்ல. எவ்வளவு பெரிய படை வந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி நேருக்கு நேரா சண்டை போடுறதுதான் எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையோட பழக்கம். அப்புறம் ஏன் அகிலா, உன் மருமக பார்வதி வந்து என்கிட்ட ஆதி என்ன கத்தியால குத்திடுவான்னு சொல்றா? இது எந்த மாதிரி பழக்கம்? என்ன ஒருத்தன் கத்தியால குத்த வந்தானா, இல்ல குத்தணும்னு நினைச்சாலே நான் அவனை குத்தி கொலை பண்ணிடுவேன். நீலாம்பரி, பார்வதி உன் நல்லதுக்காக தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா. ஆனா இவ எதுக்காக அந்த விஷயத்த சொன்னாங்கிற சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்க. அம்மா, நீங்க கோவப்படாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. கோவப்படல பார்வதி, புரிய வைக்கிறேன். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, முட்டாள் மாதிரி பேசினதையே பேசிட்டு இருக்காளே. இல்லம்மா, எல்லாரும் பாக்குறாங்க. ஓ, புரிஞ்சு போச்சு. நீ கோவப்படுற மாதிரி நடிப்ப, இவ உன்னை சமாதானப்படுத்துற மாதிரி ஆக்டிங் கொடுப்பா. அத பார்த்து நாங்க நம்பிடணும். அப்படிதானே? நீலாம்பரி, உனக்கு உலகத்தையே தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து பார்த்து
உனக்கு உண்மையிலேயே யாராவது நல்லது செய்ய வந்தாலும் நீ அதை தப்பாதான் நினைச்சுப்ப. அது உன் பிறவி குணம். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? உண்மையாவே உன்னை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் பார்வதி வந்து உன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னா. ஆனா நீ அதை புரிஞ்சுக்கலையே. இத பார், என்ன நீலாம்பரி ஜமீன் ஆபீஸ் வேற ஏதோ சொல்றாங்க. அப்ப ஜமீன் ஆபீஸ்ல ஏதோ நடந்திருக்கோ? கேட்டுருவோம். பார்வதி, ஜமீன் ஆபீஸ்ல நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அந்த நீலாம்பரி கோவத்துல உன்னை அடிச்சிட்டா. ஆனா நான் பதிலுக்கு அவளை அடிச்சிட்டேன். அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது. அடடா, ஏதாவது முக்கியமான செய்தி கிடைக்கும்னு பார்த்தா தலைப்பு செய்தியே கிடைச்சிருக்கு. அப்போ ஜமீன் ஆபீஸ்ல இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கா? நீலாம்பரி கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. இருந்தாலும் இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலையில இந்த பிரச்சனை பெருசாக்க வேண்டாம் பார்வதி. இந்த விஷயம் நம்ம வீட்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் பார்வதி. அந்த நீலாம்பரி கையை நீட்டி அரைஞ்சிருக்கா? நீங்களா என்ன எப்படி அரையறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? அகிலா மேடம் தான் பதிலுக்கு நீலாம்பரி மேடம் கணத்துல அப்பவே அற விட்டாங்களே. ஆட, பார்வதி நீலாம்பரி அரைஞ்சா பதிலுக்கு அகிலா பார்வதிக்காக நீலாம்பரி அரைஞ்சிட்டா அதெல்லாம் விடு. ஆனா இந்த விஷயத்த உடனே ஆதிக்கு போன் பண்ணி சொல்லணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? நாளை பின்ன அவனுக்கு இந்த அடிதடி விஷயம் தெரிய வந்து, என்ன தம்பிதுரை நீங்க அங்க இருந்து கூட என் பொண்டாட்டிய ஒருத்தி கை நீட்டி அடிச்ச விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்கன்னு கேட்டா அது உன் வேலைக்கு மரியாதை இருக்காதுல? ஏன் தம்பிதுரை, இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? புரியுது வனஜாமா, நான் இப்பவே ஆதிக்கு போன் பண்ணி பத்த வச்சிடுறேன். நீ முதல்ல பத்து வை, பத்திக்கிட்டு எரியட்டும், அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்படுறேன். வை போன். அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு சந்தேகம் மட்டும் தாண்டி வருது, கேட்டு அழு. ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு நீங்க தலைய சுத்தி மூக்கு தொடுறீங்க? இப்ப நீங்க யார்கிட்டயோ போன் பண்ணி ஆதி கிட்ட சொல்றதுக்கு நீங்களே ஸ்ட்ரைட்டா ஆதி மாமா கிட்ட சொல்லிடலாம்ல. இந்த விஷயத்த சொன்னா மாமா உங்களை தானே பாராட்டுவாரு. ஆமாமா, பின்ன உடனே மேடை போட்டு பாராட்ட பத்திரம் எல்லாம் வாசிப்பான். ஆனா என்ன, அவன்கிட்ட நான் தான் போட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா அகிலா அந்த மேடைக்கு கீழே என்ன புதைச்சு. பார்வதி மேடம், சீக்கிரமா போன் எடுங்க, முக்கியமான விஷயம். சொல்லுங்க கஜேந்திரன் சார். நல்ல வேலை மேடம், போன் எடுத்தீங்க மேடம். என்னாச்சு? ஆதி சார் முக்கியமான மீட்டிங்க பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு கோவமா நீலமரியை தேடி போயிட்டு இருக்காரு மேடம். என்ன என்ன சொல்றீங்க சார்? மாமா எதுக்கு நீலாம்பரியை தேடி போறாரு? மேடம், சாருக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. போன்ல பேசினவங்க நீலாம்பரி உங்களை அடிச்சுட்டதா சொன்னாங்க மேடம். அதை கேட்டு சார் கோவப்பட்டுட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நீலாம்பரியை சும்மா விட மாட்டேன்னு கோவமா கிளம்பி போயிருக்காரு மேடம். ஆதி சார் இப்படி கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். ஆதி சாரை எப்படியா தடுத்து நிறுத்துங்க மேடம், அதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஐயோ, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போன் வைங்க. ஆதி ஏன் இப்படி இருக்கா? பார்வதி, நீ கவலைப்படாத. கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? மாமா போன நேரத்துல நீலாம்பரி இருந்திருந்தா
நான் கண்ட கனவு நிஜமா இருந்திருக்குமே. ம்ஹும். நமக்கு அப்படி ஒரு நிலைமை வராது பார்வதி. அந்த கடவுள் இருக்காருல, அவர் நம்மள கைவிட மாட்டாரு. பாரு, இன்னைக்கே பாரு, கரெக்ட் டைம்க்கு நீ அங்க போனல்ல, அங்க எதுவும் நடக்கலல்ல, எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. நீ போய் ரெஸ்ட் எடு போ. கடவுளே, எனக்கு வந்த கனவு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே என்னோட பயத்தை தூண்டுது. என்னோட கனவு நிஜமாகாம நீதான் தடுக்கணும். மாமா, நீங்களே சாப்பிடுறீங்களா? வேணாம் பார்வதி, விட்டுறேன். வேண்டாம், நான் ஊட்டி விடுறேன். நீங்க சாப்பிட்டே ஆகணும். மாமா சாப்பிடுங்க மாமா. நான் சொன்னா கேப்பீங்கல்ல. எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்தாங்க. பார்வதி, மாத்திரை சாப்பிட்டியா? மாத்திரை சாப்பிடலன்னு சொன்னா மாமா என்னை இப்ப மாத்திரை சாப்பிட சொல்லுவாரு. அப்புறம் என்ன தூங்க வச்சுட்டு நீலாம்பரி விஷயமா வெளியில போயிட்டா என்ன பண்றது? மாமா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். உன்னதான் கேக்குறேன், மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? மாத்திரை நான் அப்பவே சாப்பிட்டேன் மாமா. நீங்க சாப்பிடுங்க. குட். அம்மா தாயே, இன்னைக்கு ஒரு நாள் நான் என் மாமாவுக்கு கோவம் வரவிடாம கண்ட்ரோல் பண்ணணும். என்ன காரணத்தை கொண்டும் இன்னைக்கு மாமா கண்ணுல அந்த நீலாம்பரி படவே கூடாது. நீதாம்மா துணையா இருக்கணும். இது நல்லா இருக்கே. ஹேய், என் பையன் சக்தி எந்த விதத்திலயும் அந்த ஆதியை விட குறைஞ்சவன் இல்ல. அத்தை, சக்தியை நான் எந்த விதத்திலயும் குறைச்சு எடை போடல. ஏய், சும்மா எதிர்த்து பேசிட்டு இருக்காத. அத்தை, நான் ஒண்ணும் உங்க அடிமை கிடையாது. நீங்க சும்மா என்ன நடக்காதீங்க. வீணா போய் அந்த ஆதி கிட்ட குத்துப்பட்டு சாவுங்க போங்க. என்னடி சொன்ன? அந்த ஆதி இந்த நீலாம்பரிய கொன்னுடுவான்னு சொல்றியா? ஏய், என்ன பார்த்தா கோலாலம்பூரே நடுங்குண்டி. அந்த ஆதி எனக்கு தூசு. முதல்ல அவனுக்கு நான் முடிவு கட்டுறேன். அப்ப உனக்கு தெரியும் நான் யாருன்னு. டேய் மேடம், சொல்லுங்க மேடம். வண்டி எடுங்கடா. டேய், வண்டியாரா.
இன்னைக்கு நானும் அந்த ஆதியான்னு பாத்துடுறேன். எங்க உன் பையன் ஆதி? முதல்ல வெளிய போ. நான் வீட்ல இல்லாதப்ப உன் பையன் என் வீட்டுக்கு வந்து என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கான். இப்ப நான் அவனை தேடி வந்திருக்கேன். எங்க இருக்கான் உன் பையன்? வர சொல்லு அவனை. வந்து என்ன கொல்ல சொல்லு. ஆஹா, எல்லாம் வந்தாச்சு, ஆரம்பிச்சாச்சா? என்ன பாக்குற? உன் பையன் ஆதிய வர சொல்லு. ஏய், யார் வீட்டுக்கு வந்து யார அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? தொலைச்சிடுவேன். வெளிய போ. ஒழுங்கு மரியாதை ஆதி வரத்துக்குள்ள ஓடி போயிடு. பையன் ஆதி என்ன கொன்னுடுவேன்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு வரான். ஏய், இப்ப அவனை வந்து இந்த கத்தியால என்ன கொல்ல சொல்லு. கூப்பிடுவோம் பையனை. நீலாம்பரி, தேவையில்லாம பேசி ஒரு பிரச்சனையை புதுசா உருவாக்காத. இங்க யாருக்கும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல. போ, கெட் அவுட். ஏய் ஆதி, எங்கடா இருக்க? ஆதி, உன்னை தேடி நீலாம்பரி வந்திருக்கேன். பார்வதி, யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, வேண்டாம், யாரும் கூப்பிடல. நீங்க இங்கே இருங்க. ஆதி, எங்கடா இருக்க? வெளிய வாடா. தைரியம் இருந்தா இப்ப வந்து என்ன கொல்லுடா. வாடா ஆதி. யாருன்னு பார்த்துட்டு வரேன் பார்வதி. ப்ரோ, அந்த நீலாம்பரி கத்தியோட வந்து அம்மா முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கா ப்ரோ. அந்த நீலாம்பரிக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் கத்தியோட வீடு தெரிய வந்திருக்கா. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, போகாதீங்க மாமா. என் பேச்சு கேளுங்க மாமா ப்ளீஸ். பார்வதி, நீலாம்பரி கத்தியோட வந்து அம்மா முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. நான் இப்ப கீழே போலன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க மாமா. அம்மா பேசிக்கிட்டோம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன விட்டு பார்வதி, நான் வந்துடுறேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் இல்ல பார்வதி. கவலைப்படாத ஆதி, ஒண்ணும் ஆகாது. நாம கும்பிடுற தெய்வம் நிச்சயமா பார்வதியை காப்பாத்தும். ஆமா ப்ரோ, அன்னைக்கு தான் ஆகாது. நீ தைரியமா இரு. அம்மா தாயே, பார்வதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதாம்மா காப்பாத்தணும். பார்வதி கனவு மட்டும் பழிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அருண், இப்பதான் வீட்டுக்கு போனேன். விஷயம் கேட்டு பதறி போய் ஓடி வரேன். பார்வதிக்கு ஒண்ணும் இல்லையே.
ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஐசு. டாக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு எங்களுக்கே தெரியும். ப்ரோ, அம்மா டாக்டர் வராங்க. டாக்டர் டாக்டர் பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பேஷண்ட் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கண்ணு முழிக்க இன்னும் 2 or 3 hours ஆகும். டாக்டர் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, லேசான மயக்கம் தான். டோன்ட் வரி. வேண்டாம் வேண்டாம் வேணாம் பரவாயில்ல, இருக்கட்டும். படுத்துக்கோ பார்வதி. பரவாயில்ல மாமா, எனக்கு ஒன்னும் இல்ல. பாத்து சாரி பார்வதி, நீ மாத்திரை சாப்பிடாம வச்சிருந்ததை நான் பார்த்தேன். நீ நல்லா தூங்கணுங்கிறதுக்காக நீ குடிக்கிற ஜூஸ்ல மாத்திரையை கலந்து கொடுத்தேன். அதனால தான் நீ மயக்கமாய் விழுந்த. பரவாயில்ல மாமா, நீங்க என் நல்லதுக்காக தானே அப்படி பண்ணீங்க. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல. பயம் இல்லையா? என்ன சொல்ற நீ? எதுவும் புரியலையே. அது வந்து மாமா, எனக்கு 3ஆவதா வந்த கனவை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். மூணாவது கனவு என்ன கனவு? அது நீலாம்பரிய நீங்க கத்தியால குத்துற மாதிரி கனவு வந்துச்சு மாமா. அந்த கனவு நிஜமாயிடக்கூடாதுன்னு தான் நீலாம்பரி விஷயத்துல உங்களை பொறுமையா இருக்க சொல்லி நானும் அம்மாவும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா ஆதி, பார்வதி அந்த கனவை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. இன்னைக்கு 12 மணிக்குள்ள அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும். ஆனா அந்த நேரத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமே எந்த பயமும் இல்ல. ஆதி, ஆதி மாப்ள சார் சார் விடுமா சார் சார் ஆபரேஷன் பண்ற கத்தி சார் கொடுங்க சார். சார் என்ன ப்ரோ பண்ற? அருண் ப்ரோ சொன்னா கேளு. குடு ப்ரோ. அருண் என்ன ப்ரோ பண்ற? சொன்னா குடு. அவளை ஒரு வழியாக்க விட மாட்டேன். விடு. சொன்னா கேட்க மாட்டேன். ப்ரோ விட்றானா? ப்ரோ அம்மா என்ன வரலையா? வரல. அம்மா அம்மா என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? அம்மா ப்ரோ கோமா ஆபரேஷன் பண்ற கத்தி எடுத்துக்கிட்டு நீலாம்பரி தேடி போயிட்டு இருக்காருமா. அதுக்குள்ள என்ன நடந்தது? கமிஷனருக்கு போன் பண்ணலாம். என் போன் எங்க வச்சேன்? இருக்கு. ஓகே சார், பேசிட்டேன். பார்வதி எப்படி இருக்கா? அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. இத நீயே வச்சுக்கோ. அவர்கிட்ட இருந்து போன் வந்தா என்கிட்ட சொல்லு. சரிம்மா, வா போலாம்.
அவங்க சீரியஸ் கண்டிஷனை தாண்டிட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. அம்மா பார்க்கலாமா? அம்மா, மாமா எங்க? என்னாச்சு? மாமா எங்க? அம்மா, எங்க போனார் அவரு? பார்வதி, ஆதி ஆண்டி பாருங்க ஆண்டி, அத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னு. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். அழாத நந்தினி. உனக்கு துணையாவும் ஆறுதலாவும் இருந்த உன் அத்தைய ஆதி இப்படி பண்ணிட்டானே. அவ்வளவு பெரிய அவன் மனசுல. அதனாலதான் அந்த ஆதிதான், அவன்தான் வெறி பிடிச்சு போய் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கான். அந்த ஆதி என்ன சும்மாவே விட மாட்டேன். அப்படி அப்புறம் அந்த ஆதி என்ன பழிக்கு பழி வாங்குவேன். என் அத்தைய கத்தியால குத்தி கொலை பண்ண மாதிரி அவனையும் கத்தியால குத்தி சாவடிப்பேன். சாவடி. நந்தினி, நேத்து ராத்திரி நீ எங்க போயிருந்த? நீ வீட்ல இல்லையா? அது நேத்து ஒரு மீட்டிங் விஷயமா கொஞ்சம் பாண்டிச்சேரி போக வேண்டி இருந்தது ஆண்டி. இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டேன். இங்க வந்து பார்த்தா இந்த கோலம். நந்தினி, இங்க பாரு, இங்க பாரு. அழக்கூடாது. அழுதுகிட்டே இருந்தா போனவங்க திரும்பி வரப்போறாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். நான் வீட்ல இல்லாத நேரம் பார்த்து அந்த ஆதி வந்து என் அத்தைய கொலை பண்ணிருக்கான். அந்த ஆதி உயிரோட விடக்கூடாது. அவனை தூக்கல போடணும். சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு அந்த ஆதி தப்பிச்சிடவே கூடாது. அந்த அக்யூஸ்ட் ஆதிக்கு எதிரா எல்லா ஆதாரமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம். அதனால அந்த ஆதி கண்டிப்பா தப்பிக்க முடியாது மேடம். ஆயுள் தண்டனை அப்படி இல்லைன்னா தூக்கு தண்டனை, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நிச்சயம் கிடைக்கும் மேடம். ஆதி மேல சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. நாளைக்கு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். உங்க பக்கம் ஸ்ட்ராங்கான லாயரை ரெடி பண்ணிக்கோங்க. நான் லாயர் மதியழகன் சார பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இந்த கேஸ்ல ஆதிக்கு எதிரா வாதாட சொல்லி நான் பர்சனலா பணம் கொடுத்திருக்கேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அதனால அந்த ஆதி தப்பிக்க வழியே இல்ல. கண்டிப்பா அந்த ஆதியால தப்பிக்க முடியாது மேடம். அவனுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் மேடம். அப்புறம் மேடம் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. மேடம், இது எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, மேல இடத்துல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் கொடுக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. யார் யாருக்கு எவ்வளவு தரணுமோ எல்லா பணமும் நான் தரேன். ஆனா அந்த ஆதி மட்டும் வெளியே வரவே கூடாது. தூக்கல தொங்கணும். கவலையே படாதீங்க மேடம். அந்த ஆதி நிச்சயம் தூக்கல தொங்குவான். நான் வரேன் மேடம்.